அடுத்த 30 செகண்ட்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட எல்லா ரிஸ்க்குமே சொல்ல போறேன். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிஃபோர் தட், this is day 10 in learning mutual funds in 15 days. First, rebalancing risk. நீங்க ஃபண்ட்ஸ் அப்பப்ப பை அண்ட் செல் பண்ணி மாறிட்டே இருந்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அண்ட் டாக்ஸ் நீங்க நிறைய பே பண்ணுவீங்க. செகண்ட், லிக்விடிட்டி ரிஸ்க். சில டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உடனே செல் பண்ண முடியாத ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால உங்க பணத்தை உங்களால உடனே ரெடீம் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் லாஸ்ல தான் கையில எடுக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட், கிரெடிட் ரிஸ்க். பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ல இந்த ரிஸ்க் இருக்கும். கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இந்த ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். ஃபோர்த், கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க். செக்டாரல் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல மட்டும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த செக்டார் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். ஃபிஃப்த், இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். சேஃபா இன்வெஸ்ட் பண்றன்ற பேர்ல லோ ரிட்டர்ன்ஸ் தர ஃபண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியாம போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி A to Z தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா இந்த மந்த் நான் 3 hours லைவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் நடத்துறேன். ஒரு ஆஃப் பிளேட் பிரியாணியோட பிரைஸ் 129க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பயோல இருக்கு.